தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கவே முடியாது. திராவிடர்கள் ஆட்சி செய்ய வரைக்கும் தமிழகத்திலே தமிழர்கள் நல்லாவே இருக்க முடியாது. என் அன்பு சொந்தங்களே, ஒருத்தன் தண்ணி அடித்தா கூட 1 மணி நேரத்தில் போதை தெளிஞ்சிரும். ஆனால் சினிமா கவர்ச்சி போதை தமிழக இளைஞர்களை வாட்டி வதக்குது. இந்த சினிமா கவர்ச்சி மோகம் கண்ணு வழியாவும் காது வழியாவும் போய் அவர்களை வாட்டுது. தளபதி தளபதி தளபதிங்கிறாங்க. அடங்கம்மால எந்த நாட்டுக்கடா தளபதி? எந்த நாட்டுக்கு தளபதி? கட்சி ஆரம்பிச்சே, மாநாடு போட்டு, ரோடு ஷோ காமிக்கிறே இல்லை, விபத்து நடந்துருச்சு, எதிர்பாராத விதமா நடந்துருச்சு. அதற்கு என்ன பண்ண வேண்டும் ஒரு தலைவன்? உடனே தொண்டர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஓடி போய் கூட இருந்து ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணணும், ஹாஸ்பிட்டல் போகணும், இதெல்லாம் பார்க்க வேணும். பிரச்சனைன்னு வந்த பிறகு புசி ஆனந்தன், ஆதவ அர்ஜுனன், விஜய் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்தந்த மாவட்ட செயலாளர் தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. ஏண்டா உன் வாயில் வசம் வச்சு தேய்க்க அந்தந்த மாவட்ட தலைவர் தான் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களா? சொல்லும் பார்க்கலாம். உங்கள் பர்மிஷன் இல்லாமல் பிரச்சனைன்னு வரும்போது ஓடி ஒளிகிறவன்லாம் தலைவன் இல்லை. ஏண்டா தொண்டர்கள் தான் கேட்குறேன், பிரச்சனைன்னு வரும்போது ஓடி ஒளிகிறாங்களே இவங்களாம் உங்களை காப்பாற்ற போகிறாங்களா? சொல்லும் பார்க்கலாம். காப்பாற்ற போகிறாங்களா? இவ்வளோ மோகம். தளபதி தளபதி எந்த நாட்டுக்கு தளபதி? என்ன தளபதிங்கிற பேரை தூக்குங்க. அருகதை இல்லை அந்த பேர். தளபதி என்ற பேர் அருகதை இல்லாத பேர். அந்த பேரை தூக்குங்க. அவருக்கு அந்த பேர் வேண்டாம். எந்த பேருக்கும் லாக்கி இல்லாதவர் தான் விஜய். அதே போல் ஆதவ அர்ஜுனன், புசி ஆனந்தன், இவங்களாம் எப்பேற்பட்ட தலைவர் பாருங்க. ஆதவ அர்ஜுனன் லாட்டரி மாப்பியா, புசி ஆனந்தன் சாராய ஆளை வச்சிருக்கிற ஆள். இவங்கெல்லாம் ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்களாமா. சிரிச்சிருவாங்க. யாருனாச்சும் சிரிச்சு போகிறாங்க? சொல்லும் பார்க்கலாம். இவ்வளவு உயிர்கள், 41 பேர் இறந்துட்டாங்க. அதை துக்கத்தில் தமிழக மக்கள் மீள முடியாமல் இருக்கிறாங்க. அதெல்லாம் வெட்டு மறைச்சிட்டு இந்த தமிழக வெற்றி கழக தொண்டர் என்னாங்கிறாங்க, தளபதி தளபதி மீண்டும் எப்போ வருவை களத்துக்கு, ரோடு ஷோக்கு எப்போ வருவேங்கிறாங்க. வாயில் ஏதோ ஒன்று வந்துட போகுதுரா. ஒரு நாட்டினுடைய அரசியலும் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் தீர்மானிக்க இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களே சரியில்லைங்கும் போது இந்த நாடு எங்கே போய் நல்ல முறை வழிபாதையில் போகும்? சொல்லும் பார்க்கலாம். இளைஞர்கள் தான் நல்லது எது கெட்டது எது தீர்மானித்து நாம் வாக்களிக்க வேண்டும். நல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். இவங்கெல்லாம் ஒரு தலைவர். ஆட்சிக்கு வராத முன்னாடியே ஒருத்தன் சொல்கிறான், இந்த தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு தொண்டை, நிறைய பேர் சொல்கிறானுங்க, நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்தா தளபதி வந்தா வேற மாதிரிங்கிறாங்க. என்னடா வேற மாதிரி? செயின் பறிப்பீங்க, இல்லைன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுவீங்க, இல்லைன்னா பர்ஸ் அடிப்பீங்க. இதுதான் உங்களுடைய கொள்கையா? தமிழக இளைஞர்களே, ஏன் இப்படி சீரழிஞ்சு சின்ன பின்னம் ஆகிறீர்கள்? 41 குடும்பத்திற்கு யார் பதில் சொல்லுவா? ரொம்ப மோசம், ரொம்ப ரொம்ப மோசம்.